இந்தாங்க சார், இதான் மேட்டர். தேங்க்ஸ். வாசமிக்க மலர்களைக் கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே எங்கே வாசம் செய்கிறாய்? இது கவிதை சார். இருக்கட்டும் சார். பேர் இல்லை? அதில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டுருங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பரா? எப்படி சார், எல்லா எடிஷன்லையும் போடணுமா? ஆல்ரெடி ஆல் எடிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் போடணும்? இந்த சைஸில் போடலாமா? இந்த சைஸில் போடுங்க. ஓ, இந்த சைஸ்லையா? இது 4 காலம் 25 சென்டிமீட்டர் சைஸ் சார். இப்போ ஜென்ரலாக இந்த சைஸில் போடணுன்னா எல்லா பத்திரிக்கையும் 100% எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, போடுங்க. தம்பி ஸ்டான்லி, அந்த ரெசிப்ட் புக் எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், இதான் சார். இந்த ரூம் தான் அப்பா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. பிடிச்சிருக்கா? தெரியும் சார், ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கேன். எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த சேர்ல உட்காந்து என்ன சார் பண்ண போறேன்? ஃபோன் இருக்கு. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். வேற என்ன சார் பண்றது? சொப்னா அனுப்புறோம் சார். சொப்னாவா? ஆஃபீஸ்ல இந்த பிசினஸ் தான் பண்றீங்களா? இல்ல, அவங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க சார். ஓ, அவங்க தான் சொல்லி தருவாங்களா? நல்லா இருக்குமே. நீங்க போங்க சார். The great classical works of Shakespeare, Leo Tolstoy, Keats. அப்பா நிறைய படிப்பார். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் எடிசன் ஏதோ ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி தருவீங்கன்னு சொன்னாரு. நேத்து நான் உங்க கனவுல வந்தேனா? ஓ, உங்க பிரச்சனை அதுவா இருக்கா? சரி, சால்வ் பண்ணிட்டோம். இதை பாருங்க, நீங்க கனவுலாம் வர முடியாது. ஏன்னா நான் மத்தவங்க கனவுல இருக்கிறவன். ப்ளீஸ், வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டு முத ஆபீஸ் வந்திருக்கேன். அங்க உட்காந்து இல்ல இங்க உட்காருங்களா? ஏய் நோ, நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன். சில பேர் இந்த சீட்டுக்கு ஆசைப்படுவாங்க, அதான் கேட்டேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படுறது இல்ல. அப்போ இந்த பில்டிங் வேணுமா? ஹேய். ஹாய். ஹாய். என்ன இந்த பக்கம் என் வீட்டு தேடுறீங்களா? சச்சா, ஃப்ரெண்டோட வீடு. ஆமா, நீங்க எப்படிங்க? பக்கத்துல தான் வீடு. சண்டே கேஷுவலா வந்துட்டு இருந்தேன். உங்க வண்டியை பார்த்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சண்டே நான் டேட்டிங் கேட்டிங்க? நீங்க எஸ் சொன்னா டேட்டிங் தான். நோ, ஏற்கனவே 25 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும். விஸ்வா, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லுங்க. என்னங்க புதுசு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சாப்பிடுவேன். நீங்க எப்படி வெளியே வர சொல்றீங்களோ அப்படியே வெளியே வருவேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருப்பேன். ஓஹோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட வெக்கமா? தேவடா தேவடா தேவடா. மிஸ்டர் விஸ்வா. விஸ்வா, இந்த கொலைகாரன் கொள்ளடிக்கிறவன் இவங்களாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பட் இந்த லவ்க்கு எந்த பிரிண்ட்ஸுமே கிடையாது. ஒன்லி ஹார்ட் பிரிண்ட்ஸ். அதனால உங்க காதலி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சரி, நீங்க கஷ்டமே பட தேவையில்ல. வேற ஏஜென்ட் பாத்துக்கிறீங்களா? கொஞ்சம் சீரியஸா கேக்குறீங்களா? ஓகே, சீரியஸ். இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் மெட்ராஸ்ல இருந்து லண்டனுக்கு யார் யார் போயிருக்கான்னு கண்டுபிடிங்க. அந்த பேசஞ்சர்ஸ்ல பொண்ணுங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஓகே. அந்த பொண்ணுங்களை யாருக்கு பூ பிடிக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என் லவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன காதல பூ சுத்துறீங்களா சார்? பொண்ணுங்க எல்லாரும் பூ பிடிக்கும் சார். சார், இது டோட்டலா டிஃபரன்ஸ் சார். டேய் பிரபு, ஏன்டா சொதப்பறா? டிஃபரண்டான லவ். பீ சீரியஸ். ஓகே. நீங்க அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சு தாங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஐடியா. ஓகே, டன். அட்வான்ஸ் 5000. கேஷ் செக்கா? எனிதிங். ஓகே. என்னங்க 9:10 11 போறீங்க? அது 11 இல்ல, ஜாக்கி. அப்புறம் ஈவினிங் டிஃபன் வாங்கிட்டு வரவா? நாம லஞ்ச் பிரேக்ல நாளைக்கு சந்திப்போமே. அப்படிங்களா? சரிங்க. என்ன சரிங்க? ஐயோ, நீ சரி. அவள் வெள்ள சீரித்தால் உண்டு சொல்லு. என்ன அந்தாலும் ஒன்னு உரசிட்டு போறா, நீ சும்மா இருக்க? அன்னைக்கு நான் லஞ்ச் கொட்டினேன். சரவண பவன்ல டிஃபன் வாங்கி கொடுத்தான். அதான் பதிலுக்கு உரசிட்டு போறான். இப்ப பஸ்ல போறோம், 4 பேர் உரசிட்டு வரான். அவனெல்லாம் கேள்வியை கேட்க முடியுது. பஸ்ல போனோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன நீ விளையாடுறியா? கமிஷனர் விட்டு ப்ராப்ளம். ஏர்போர்ட் கார் அனுப்பணும். இந்த நேரம் பார்த்து தலைவலி வயிற்று வலின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க. சீக்கிரம் வர்றியா? என்ன வாயா சீக்கிரம். சார், என்ன சத்தம்? என்ன ப்ராப்ளம்? ஏர்போர்ட் சவாரி நேரத்துல வயிற்று வலி தலைவலின்னு சொல்றாரு சார். வண்டி ரெடியா? ரெடியா இருக்கு சார். எங்க? கீழே இருக்கு சார். என்ன நம்பர்? 7598 காண்ட சார். டிரைவர் ரெடி, ஃபோன் வைங்க. ஓகே சார். Your attention please. Indian Airlines announces the arrival of the flight IC1 from Delhi. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. மிஸ் ஜோதி, அசிஸ்டன்ட் கமிஷனர் டாக்டர். ஆமா. அகிலா ட்ராவல்ஸ் வந்திருக்கோம். வாங்க. வாங்க.
நீங்க விஸ்வாதான். அப்பா கணக்கு தகராறு வீட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ டிராவல்ஸில் வேலை பார்க்குறேன். எவ்வளவுப்பா சம்பளம்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபாங்க. ஓ, பிச்சைக்காரனுக்கு போடுற காசு இல்ல? இந்த வருமானம் பத்தல. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. வேணா கழுத்துல ஒரு செயின் கட்டி 3 வேளை சோறு போடுறேன். வேலை செய்யாமையே சாப்பாடு. சரியா? வலிக்குதுல்ல? அப்படிதான் எனக்கு அன்னைக்கு வலிச்சுது. வண்டி ஓட்டு. சரிங்க மேடம். மேடம், இந்த ட்ரிப் ஷீட்ல ஒரு கையெழுத்து. யோ, சாரி. மேடம், லக்கேஜ் செக் பண்ணிக்கோங்க. இரு ஒரு நிமிஷம். இந்தா என்னங்க? டிப்ஸ். வேணாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. பரவாயில்லைங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்தா வேண்டாங்கிற? வேண்டாங்க. இன்சல்ட் பண்றியா? ஆமாங்க, இன்சல்ட் பண்றேன். உனக்கு திமிர் என்ன போல? போலாங்க. உங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வரேங்க. என்னங்க என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? கண்ணைக்கு நேர்ல வந்த மாதிரி. மதுரை சாரி, பேக் எடுங்க, வண்டி எடுக்கணும். வரேங்க. நம்ம பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறான்னு நினைக்கும் போது உண்மையிலே பெருமையா இருக்குல்ல? ஒரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற அப்பா அம்மா உலகத்திலே நம்ம மட்டும்தான். டெஃபினெட்லி. ஏன்னா காதல் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்ல சிவகாமி, நம்ம ஒருத்தர் புரிஞ்சுட்டு குடும்பம் நடத்துறது, சந்தோஷமா இருக்கிறது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த காதல் மேலே ஒரு அந்தஸ்து வரும். நாளைக்கே நமக்கு ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு, சண்டை போட்டோம், நம்ம பொண்ணு என்ன சொல்லுவா? சே, காதலே இவ்வளவுதானா அப்படின்னு. நான் காதல் குறை சொல்ல, காதல் காதலிக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? முகம் தெரியாத காதல் ஒத்துக்கிறேன். இப்ப கூட குழந்தை சொல்லிட்டு போனா, டாடி நான் அவருக்காக வெயிட் பண்றேன், நிச்சயமா வந்துருவாரு. நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு லார்ஜ் அடிச்சுட்டு வந்தா கூட நைட் நீ என்கிட்ட பேச மாட்டேன். அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். வரப்போற மாப்பிள்ளை எப்படி தெரியாது, அவன் ஃபுல் மாப்பிள்ள வந்துட்டு சோகமா இருக்கியா அப்படின்னா உன்னால டைஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல என்னால தான் டைஜஸ்ட் பண்ண முடியுமா? அங்கதான் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என் பொண்ணு ஒண்ணு அப்படியெல்லாம் டிசைட் பண்ண மாட்டா. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உங்களை ஒரு போலீஸ்காரனா பாக்குறேன். நீ ஏன் பேச மாட்ட? சின்ன வயசுல காதலிச்சா சந்தோஷமா தான் இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் காதலிச்ச உனக்கே போலீஸ்கார மாதிரி தெரியுதுன்னா நான் என்னத்த சொல்றது?